கூட அவருடைய குவாரிகள்ல கனிம கொள்ளைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வுகள்லாம் நடத்தி அதுக்கு அபராதம் எல்லாம் கூட விதிச்சிருந்தாங்க. அதே போல தொடர்ச்சியா இந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல்ல திருமயம் தாலுகாவுல தொடர்ச்சியா இந்த மாதிரி கனிம கொள்ளைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி இல்ல ஜவஹர் அலி மாவட்ட அதிகாரிகளுக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர் இவங்க எல்லாருக்குமே புகார் கொடுக்கிறாரு. நடவடிக்கைகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீதிமன்றத்துக்கும் போயிருக்காரு. நீதிமன்றத்துல அளவுக்கு அதிகமா கனிம கொள்ளைகள் நடந்திருந்தால் அவங்களுக்கு அபராதம் விதிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வாங்கியிருந்தாரு. அந்த உத்தரவுப்படி அவங்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்பட்டது. ஆனா அபராத தொகை வசூலிக்கப்படல. ஏன்னா அதிகாரிகள் அவங்களுக்கு அந்த கனிம கொள்ளைகளுக்கு துணை போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இப்ப வரைக்குமே இருந்துகிட்டு இருக்குது. அதுல அதாவது அபராதம் விதிச்சும் வசூலிக்கல அப்படிங்கிற சூழல்ல மறுபடியும் 2023க்கு பிறகு அனுமதி இல்லாத குவாரிகளும்